இங்க ஜெயாமே ரொம்ப கோபத்தோட என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நீ தான் காரணம் பொண்ணி. சொல்லப்போனா நீ எங்க குடும்பத்து மேல இருக்கிற வன்மத்தை இப்படிதான் தீர்த்துக்கவே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் பொன்னியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பொன்னியுமே இங்க பாருங்க நான் வேணும்னு பவானி அக்காவோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்கவே இல்லை, நீங்க தான் அவங்களோட வாழ்க்கையை கெடுத்தது. சொல்லப்போனா சுந்தரை பத்தி நான் முன்னாடியே சொல்ல வரும்போது நீங்க அதை வந்து காது கொடுத்து கேட்டிருக்கணும். ஆனா நீங்க அதை கேட்காம நீங்க ரொம்பவே கேஷுவலா சுந்தரை விட்டுட்டீங்க. இப்படி நீங்க ஃப்ரீடமா விட்டதுனால தான் அவர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. சொல்லப்போனா இப்போ ஒரு பொண்ணோட வயித்துல ஒரு குழந்தை வளர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணுமே ஜெயாட்ட திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க சத்தம் கேட்டு இங்க பவானியும் மேல வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பவானி என்னாச்சுமா எதுக்காக பொண்ணியை திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கட்டங்க ஜெயாவுமே உன்னோட இந்த நிலைமைக்கான முக்கியமான காரணமே இந்த பொண்ணு தான், அதனாலதான் இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போனா தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போடுறாங்க. ஆனா இதை கேட்ட பவானியும் என்னாச்சுமா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு சம்மதம் இல்லாம இந்த மாதிரி பொண்ணியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, பொண்ணு இங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சுந்தர் எவ்வளவு பெரிய கேடுகாரன் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. சொல்லப்போனா அந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருந்தா என் வாழ்நாள் ஃபுல்லா நான் ஒரு முட்டாளா இருந்திருப்பேன். சொல்லப்போனா எதுவுமே தெரியாத அடிமுட்டாளா நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு டைம் நீங்க பொண்ணையை பத்தி ஏதாவது திட்டினீங்க அப்படின்னா அப்புறம் உங்ககிட்ட நாங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்க பவானியும் ஜெயாவை எதிர்த்து பேசிடுறாங்க. அதனால ஜெயாமை என்ன பேசுறதுன்னே தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கீழே தன்னோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையில சுந்தர் தேவைப்படுவாரு. இந்த மாதிரி அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவருக்கு மன்னிப்பு கொடுத்து கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் இதுக்கு மேல இந்த தப்பை பண்ண மாட்டாரு. ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணவனும் ரொம்பவே தைரியமா நம்ம கிட்ட தெனாவட்டா பேசியிருந்தானா அவன் திருந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம உறுதி பண்ணிடலாம். ஆனா சுந்தர் நம்ம முன்னாடி வந்து அழுது நம்ம பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டிருக்காரு. இதுக்கு மேல இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடிச்சு அக்யூரேட்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரை நம்புறதுல தப்பு இல்லை, இவருக்காக கண்டிப்பா அந்த தாஸ் கேட்கிற 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை அதோட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெயாவுமே ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு வராங்க. அந்த முடிவோட இந்த பக்கம் சுந்தருக்கு கால் பண்ணி இங்க பாருங்க அருள், நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்றேன். ஆனா அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கும் எங்க மாப்பிள்ளைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எங்க வழிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்க ஜெயா பேசிட்டு இருக்காங்க. உடனே இது கேட்ட சுந்தரமே சரி மேடம் நீங்க எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்க வழிக்கே நாங்க வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாசுமே சொல்லிட்டு அவங்களும் ஒரு இடத்த சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு மத்தியானம் அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட நான் பேமெண்ட் கொடுத்துறேன்ட்டு இங்க ஜெயாவுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல தாசும் ஸ்வேதாவும் சேர்ந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தாசுமே ஸ்வேதா கிட்ட இங்க பாரு ஸ்வேதா, இனிமேல் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா எந்த ஒரு கவலையும் கிடையாது. சொல்லப்போனா நம்மளுக்கு மாசம் பணம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அடிமைங்க சிக்கிட்டாங்க. இனிமேல் அந்த அம்மாவை கையில பிடிச்சி வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நம்ம வேணுங்கிறப்ப கேட்டு வாங்கிக்கலாம். சொல்லப்போனா சுந்தராவது இந்த மாதிரி நம்ம கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருந்தான். ஆனா இந்த அம்மா பேசுறத பார்த்தா கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலும் இந்த அம்மா கேட்கும். அதனால அவங்களோட முக்காவாசி சொத்தை நம்ம ஆட்டையை போடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாசு பயங்கர தெனாவட்டோட பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் எதுக்கும் நம்ம மச்சானை கொஞ்சம் வெறுப்பேத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசுமே சுந்தருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம என்ன மச்சான் பயங்கர பிஸியா இருக்க போல இருக்கு, சொல்லப்போனா உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தினதுக்கு அப்புறம் நீ நாதி இல்லாம திரியறன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே ஏன்னா நீ அந்த அளவுக்கு பெரிய தப்புலாம் பண்ணிருக்கல, அதனால உனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே நேரம் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், நீ எப்படி எங்ககிட்ட நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்தியோ அதே மாதிரி உன்னோட அருமை அத்தை அதாவது ஜெயலட்சுமி மேடம் அவங்க எங்ககிட்ட இப்ப பணத்தை கொடுத்து ஏமாற போறாங்க. பணமா எனக்கு 5 லட்ச ரூபாய் பணத்தை தரதா ஒத்துக்கிட்டாங்க. நானும் அந்த பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட போட்ட மாதிரி ஒரு பிட்டை போட்டு அடிக்கடி நான் பணத்தை வாங்கி இதுக்கு மேல ஓம் பிரச்சனையை வச்சே நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர பயங்கரமா வெறுப்பேற்றுற மாதிரி இங்க தாசுமே பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட சுந்தரமே இங்க எதுவுமே பேசாம ரொம்பவே அமைதியா தாஸ் பேசுறத மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க சுந்தரோட மனசுக்குள்ள பயங்கரமான கொலவெறியே உண்டாயிட்டு இருக்கு. சொல்லப்போனா என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் அந்த பொண்ணியா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை இன்னுமே சீரழிஞ்சதுக்கு காரணம் இந்த தாசும் ஸ்வேதாவும் தான். இவங்களால தான் நான் பணத்தை எடுத்து மாட்டிக்கிட்டேன். சக்தி வந்து வீட்டுல பேசுனதுனால தான் இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் வெளியில வந்து இப்ப பவானி என்னை செக் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப இதுக்கான முக்கியமான காரணம் இந்த தாசும் ஸ்வேதாவும் தான். இவங்களை முடிக்கிறதா என்னோட முத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே கொடூரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க சுந்தரோட நிலைமையை பார்த்துட்டு இருக்க சுந்தரோட அப்பாவுமே நம்ம பையனை இப்படியே தனியா விட்டா கண்டிப்பா அவனோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நம்ம அவங்ககிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு இங்க பாரு சுந்தர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பேச போறாங்க. ஆனா சுந்தரமே இல்லப்பா நீங்க இப்ப என்கிட்ட பேச தேவையில்ல, சொல்லப்போனா நான் ரொம்பவே டென்ஷனா இருக்கேன், இப்ப நீங்க என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவருமே சொல்லி அவர் அப்பாவை வெளியில நம்ம ட்ரை பண்றாங்க. ஆனா அவருமே இங்க பாரு தம்பி நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியாது, நீ அந்த தப்பை பத்தி கேட்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டேன், அந்த தப்பு பத்தி நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனா நான் சொல்றதை மட்டும் நல்லா தெளிவா கேட்டுக்க, இப்ப நீ மறுபடியும் உன்னோட குழந்தையும் உன்னோட ஒய்ஃபையும் நீ விட்டுட்டு பிரிஞ்ச அப்படின்னா கண்டிப்பா வாழ்நாள் ஃபுல்லா நீ ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நீ பண்ண தப்பை எப்படியாவது சரி செஞ்சுட்டு மறுபடியும் அந்த குடும்பத்தோட போய் சேர்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே அட்வைஸ் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில போறாரு. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்க சுந்தரமே ஓகே அவர் சொல்றதுலயும் ஒரு காரணம் இருக்கு, அப்ப இதை சரி செய்யணும்னா முதல்ல நம்ம எப்பவும் போல பிளான் பண்ண மாதிரி இங்க தாசியும் ஸ்வேதாவையும் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடு இங்க எப்பவும் போல ஜெயா 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு தாஸ் சொன்ன இடத்துக்கும் கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு சைடு சக்தியுமே என்ன இது அம்மா ரொம்ப பதட்டத்தோட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாவை மறிச்சு எங்க
திரும்ப போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜெயாவுமே இருந்த கோபத்தில் முதல்ல என் வழி விட்டு நகர் சக்தி, இந்த மாதிரி வந்து நான் என் பொண்ணோட வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை நானே இறங்கி சரி செஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. அந்த தாஸுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து அவனை இனிமேல் வந்து பவானியோட வாழ்க்கையில் தலையிட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆனால் சக்தியுமே இருங்கம்மா அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசினாலுமே இதை கேட்காம இந்த பக்கம் ஜெயாவுமே அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியுமே டேரக்டாக பொண்ணுக்கிட்ட வந்து இங்கே பாரு பொண்ணு, எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ சொன்னாலுமே அதை கேட்காம மறுபடியும் இப்போ 5 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கறதுக்காக தாஸ் கிட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்ட பொண்ணுமே இங்கே பாருங்க சக்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த தாஸ்ன்றவன் ஏமாத்துறவன் தான். ஏன்னா அவன் பேரை மாற்றி என்னமோ ஆள்மாறம் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். நீங்கள் முதல்ல அப்போ அத்தை போகிற இடத்துக்கு நம்ம போய் ஆகணும், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணையும் சக்தி சேர்ந்து ஒரே காரில் டேரக்டாக எங்கள் ஜெயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜெயாவுமே அந்த பார்க்குக்கு போயிட்டு இங்கே சுந்தர் வருவாருன்னு சொல்லிட்டு எப்பவும் போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் சுந்தருமே ரொம்பவே கெத்தோட வந்து ஜெயா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த பார்க்கில் ஜெயாவை பார்த்த ஒரு வயசானவங்களுமே, அம்மா நீங்கள் தானே ஜெயலட்சுமி, உங்ககிட்ட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, சொல்லப்போனால் உங்களோட பாட்டுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயா கிட்ட ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜெயாவுமே ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுமா ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னோட ஒர்க்கு தான், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவங்களே எங்கள் ஜெயலட்சுமி அங்கேருந்து கிளம்ப வச்சிடறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எங்கள் சுந்தரமே எங்கள் ஜெயாவை பார்த்து, என்ன மேடம் நீங்கள் ரொம்பவே ஃபேமஸான ஆள் போல இருக்கு, உங்களை பார்த்தோன்னே செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் ரொம்பவே ஃபேமஸான இடத்துல இருக்கீங்க, ஆனால் உங்களோட மாப்பிள்ள தான் இந்த மாதிரி இந்த அப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தாசுமே சுந்தர கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே, இங்கே பாருங்க எங்கள் மாப்பிள்ளை பற்றி நீங்கள் பேச தேவையில்ல, உங்களுக்கு என்ன தேவை, பணம் தானே தேவை, இந்த 5 லட்ச ரூபா பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு இதோட எங்களோட பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் போயிடுங்க, இதுக்கு மேலே எங்களோட வழிக்கு எங்களோட மாப்பிளோட வழிக்கு நீங்கள் வரக்கூடாது, ஏன்னா என் பொண்ணையும் என் மாப்பிளையும் சேர்க்கறதுக்கு உண்டான வழியை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஜெயா சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட சுந்தரமே சாஃப்டாக அந்த பணத்தை மட்டும் கையில் வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கப்புறம், என்ன மேடம் இந்த மாதிரி 5 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா, சொல்லப்போனால் என் தங்கச்சி பாதிக்கப்பட்டதை நான் வெளியில் சொன்னேன் அப்படின்னா உங்களோட மான மரியாதை எல்லாமே வந்து கப்பல் ஏறிடும், நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவீங்க, நான் உங்ககிட்ட 5 லட்ச ரூபா மட்டும் பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையுமே சாதாரணமாக விட்டுருன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் என்னால் விட முடியாது, கண்டிப்பாக என் தங்கச்சியோட வாழ்நாளில் எவ்வளோ தேவை இருக்கோ அத்தனை தேவைகளுக்கும் உங்ககிட்ட தான் பணத்தை வாங்குவேன், ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், இதுக்கு நீங்கள் தான் செலவு செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதை கேட்ட ஜெயாவுமே, என்ன சொல்கிற தம்பி, இந்த மாதிரி நீ இந்த 5 லட்ச ரூபா கொடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே உங்கள் வழிக்கு வரமாட்டேன்னு தானே சொன்னேன், அப்புறம் நீங்கள் வந்து வேற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. ஆனால் இதை கேட்ட சுந்தரமே, இங்கே பாருங்கம்மா நான் உங்ககிட்ட போய் சொல்லலாம் அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் எனக்கு பணம் தேவைப்பட்டால் கொடுக்க தான் செய்யணும், ஏன்னா உங்கள் மாப்பிள்ளை பண்ணியிருக்க வேலை அந்த அளவுக்கு பெரிய வேலை, அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க, பேசாமல் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உங்கள் மாப்பிள்ளை தூக்கி உள்ள வைக்கிட்டு அப்புறம் நீங்கள் கோர்ட்டு கேஸ் நலஞ்சு அதுக்கப்புறம் நானே ஒரு காம்பன்சேஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் தாசுமே பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர் பேச பேச இந்த பக்கம் ஜெயாவுக்கு பயங்கரமாக அழுக வர ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க சக்தியும் பொண்ணையும் ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்களுமே வந்த வேகத்தில் எங்கள் தாசோட கணத்தில் ஒரு பலாரும் ஒரு அறையை விட்டது மட்டும் இல்லாமல், ஏன்டா எங்கள் அம்மாவே மிரட்டுறேன், நீ முதல்ல நீ என்னடா கேஸ் கொடுக்குற, வாடா நம்ம போகலாம் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தாசோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்கள் சக்தியுமே ஸ்டேஷனை பார்த்து போயிட்டு இருக்காரு. ஆனால் எங்கள் தாசுமே கையெடு, முதல்ல எதுக்கு எங்கள் டைம் இப்படி நீ வந்து தேவையில்லாமல் பிகப் பண்ணிட்டு இருக்க, முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கள் தாஸ் கிட்ட ரொம்பவே டென்ஷனோட, என் அம்மாவை நீ மிரட்டி பார்க்குறியா, உன்னை நான் சும்மா விட்டுவேன் நினைக்கிறியா, உன்னை விட மாட்டேன்டா, கண்டிப்பாக உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து நீ ஒரு ஃப்ராடுங்கிறத நிரூபிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே தாஸோட காலரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ தாசுமே கண்டிப்பாக ஸ்டேஷன் போனால் மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு சும்மா பதறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜெயாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே எங்கள் பொண்ணி பார்த்துட்டு, இப்போ பார்த்தீங்களா அவர் உங்ககிட்ட ஏமாற்றி பணத்தை பிடுங்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று சதறி ஓடுறாங்க பாருங்க, ஏன்னா அவங்க உண்மையான பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸே கிடையாது, அவங்க ஏமாற்றி பணம் பிடுங்கிற கும்பல், அப்போனா சுந்தர் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அப்போ தான் இங்கே ஜெயாவுக்குமே வந்து விலைக்கு சொல்கிறாங்க. இது கிட்ட ஜெயாவுமே, நான் தப்பு பண்ண பார்த்தேனே, அவன் பேச பேச எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சக்தியுமே கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஜெயா கார்தல் சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.